ஒவ்வொரு காலையும் ஒரே மாதிரிதான் தொடங்கியது. வயதான விவசாயி தனது மர வீட்டின் வெளியே நின்று வெறிச்சோடிய வயல்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மனதில் பல திட்டங்கள் இருந்தன, ஆனால் ஒன்றும் நனவாகவில்லை. ஒரு நாள் ஒரு சிறிய துணிப்பையில் விதைகள் வைத்து அவர் கிராம சந்தைக்கு நடந்து சென்றார். அந்த பருவத்தில் என்ன பயிரிட வேண்டும் என்று அவரால் முடிவு செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு தேர்வும் அவருக்கு குழப்பமாகவே தோன்றியது. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. கிராமத்தின் மேல் மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. வெறிச்சோடிய நிலம் அமைதியாக காத்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவரால் இன்னும் முடிவு எடுக்க முடியவில்லை. பஸ் நிறுத்தம் அருகில் இருந்த சிறிய தேநீர் கடையில் வயதானவர்கள் விளைச்சலும் பருவ மாற்றங்களும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கிருந்த போதும் அவரது மனம் குழப்பத்திலேயே இருந்தது. ஒரு அமைதியான காலையில் வெறிச்சோடிய நிலம் முழுவதும் பறவைகள் கூடியிருந்தன. ஒரு பெரிய மரத்தின் கீழிருந்து அவர் அவற்றை அமைதியாக கவனித்தார். முதன்முறையாக அந்த அமைதி அவருக்கு கனமாக உணரப்பட்டது. திடீரென அந்த பறவைகள் அனைத்தும் ஒன்றாக பறந்து சென்றன. வயல் மீண்டும் வெறுமையாகவும் அமைதியாகவும் மாறியது. அதிக நேரம் காத்திருந்தால் வாழ்க்கையும் நம்மை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் உணர்ந்தார். அந்த மாலை அவர் இறுதியாக பழைய வயலை சுத்தம் செய்ய தொடங்கினார். அது ஒரு சிறிய வேலைதான், ஆனால் அவரது மனம் முன்பை விட இலகுவாக இருந்தது. அடுத்த நாள் காலை வேறுபட்டதாக உணரப்பட்டது. வளர்ந்து கொண்டிருந்த செடிகளின் வழியாக காற்று மெதுவாக வீசியது. இந்த முறை அவர் தயங்கவில்லை. வாழ்க்கை முழுமையான உறுதியைக்காக காத்திருக்காது. சில நேரங்களில் நாம் முன்னே செல்ல முடிவு எடுக்கும் அந்த நொடிதான் அமைதியின் தொடக்கம்.